தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் திரு முத்தரசன் பேசி வருகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி, அதேபோல தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுடைய கடனை மத்திய கால கடனாக மாற்றியிருப்பதை கைவிட்டு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், அதேபோல் விவசாயிகளுக்கு மாநில அரசு அறிவித்திருக்கிற நிவாரணம் என்பது போதுமானதல்ல, அதிகரிக்க வேண்டும். அதிகரிப்பது மட்டுமல்ல, சிறு விவசாயி, குறு விவசாயி, நடுத்தர விவசாயி, பெரிய விவசாயி என பாகுபாடு இல்லாமல் அனைத்து விவசாயிகளுக்கும் வழங்க வேண்டும். விவசாய தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த வேண்டும். மதுவிலக்கை அமுல்படுத்துகிற பொழுது அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மாற்று வேலை கொடுக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் கடந்த 16ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு, அந்த தீர்மானங்களை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி தமிழகம் தழுவிய முழு கடையடைப்பு போராட்டம் நடத்துவதென அறிவித்திருக்கிறோம். அந்த போராட்டத்திற்கு வணிகர் சங்கங்கள், அதேபோல் அனைத்து விவசாய சங்க அமைப்புகள், ஓட்டல் உரிமையாளர்கள், லாரி உரிமையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் பெரும் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டம் முழு வெற்றிகரமாக நடக்க இருக்கிற சூழலில் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிற திரு ஐயாக்கண்ணு அவர்களுடைய தலைமையிலான சங்கமும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டத்தை திருமா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அதை ஒத்தி வைத்துவிட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என ஐயாக்கண்ணு அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அனைத்து கட்சியினுடைய வேண்டுகோளுக்கு நிச்சயமாக அவர்கள் செவி சாய்ப்பார், ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறோம்.